அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஷுவல்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இன்னையோட vlogக்குள்ளே போகலாம். இந்த vlogல பெருசாக எதிர்பார்க்குறதுக்கு எதுவுமே இருக்காது. நான் ஜஸ்ட் வெளியில் ஷாப்பிங் போயிருந்தேன். அந்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த vlog-ஆ நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹோப் ஷாப்பிங் பண்ண பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். பொதுவாகவே கேர்ள்ஸுக்கு ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கேர்ள்ஸை பொறுத்தவரையில் ஷாப்பிங்குங்கிறது ஒரு கம்பல்சரியான விஷயமா இருக்கும். அது தனக்காக பண்ணுறாங்களோ இல்லை வீட்டுக்காக பண்ணுறாங்களோ, ஆனால் கண்டிப்பாக ஷாப்பிங்குங்கிறது எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயந்தான். ஸோ நம்மளை பொறுத்தவரையில் ஷாப்பிங்னா நமக்காக பண்ணுறதுலையும் கிச்சன் ஐட்டம் தான் இருக்க போகுது, இல்லை ஹவுஸ் ஹோல்ட் திங் தான் இருக்க போகுது. அதை தாண்டி கேர்ள்ஸுக்கு இருக்கிற விஷயம்னா இந்த மேக்கப் திங், அதுக்கப்புறமா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி தான் இந்த ஷாப்பிங் vlog-உமே இருக்க போகுது. நாங்கள் ஷாப்பிங் சென்டருக்கு போனப்போவே எல்லாருக்குமே ரொம்ப பசியாக இருந்தது. அன்னைக்குன்னு பார்த்து தம்பியுமே வீட்டை வரேன்னு சொல்லியிருந்தார். நாங்கள் ஆல்ரெடியே பிளான் பண்ணிட்டோம் வெளியில் போகிறதுக்கு. பட் அதே மறந்து தம்பியையும் நான் வர சொல்லிட்டேன். அது கூடவே வீட்டுக்கு ஒரு விசிட்டரும் வரதா இருந்தாங்க. அவங்கக்கிட்டையும் வாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஆஃபீஸ்லேருந்து ஹஸ்பண்ட் கேட்டப்போ தான் எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்தது. ஸோ நம்மளோட ஃபேமிலி தானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு தம்பி வந்தவரையும் கூட்டிகிட்டு அப்படியே ஷாப்பிங் போயாச்சு. எத்தனை ஷாப்பிங் சென்டர் போனாலுமே நமக்கு மனசு ஆறுறதே இல்லைன்னு தான் சொல்லணும். எத்தனை வாட்டி போனாலுமே அந்த திங்ஸை திரும்ப திரும்ப புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்க வேண்டியது. பொதுவாக இந்த ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸு, டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாமே நம்ம ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரியே தான் அவங்களும் வச்சுருப்பாங்க. நம்மளும் புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நிற்போம். பட் நம்ம பார்க்குறத நம்ம ஹஸ்பண்டோ இல்லை யாராச்சும் இதையே எத்தனை தரம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா மட்டும்தான் ப்ராப்ளம் வரும். எனக்குமே சம்டைம்ஸ் வரும். இதே எத்தனை தரம் பார்ப்பீங்கங்கிற ஒரு கேள்வி வரும். பட் என்ன பண்ணுறது, நம்மளை பொறுத்தவரையில் அந்த விஷயத்தை பார்க்குறது தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்குங்கிறப்போ வேறு வழியில் ஷாப்பிங் தான் வந்தாச்சு, பார்க்குறத பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னுட்டு பார்க்குறது. ஸோ அன்றைக்கி அந்த மாலுக்கு போனப்போ இந்த மாலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப தூரம் நடந்து ஷாப்பிங் பண்ணுவோம். ரொம்ப நேரமாக அந்த ஷாப்பிங் சென்டருக்குள்ளேயே சுற்றுற மாதிரி இருக்கும். ரொம்ப தாகம் எடுத்தாலும் வெளியில் போய் தான் தண்ணியை குடிக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஜூஸ் எடுக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஷாப்பிங் சென்டரில் எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஃபுட் ஏரியா இருக்குது. ஸோ நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செட்டிங்கும் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே நான், தம்பி, ஹஸ்பண்ட், தியான்னு எல்லாருமே போய் சாப்பிட்ருந்தோம். அன்றைக்கி மசால் தோசையும் ஃப்ரைட் ரைஸும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நான் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்த அந்த விசிட்டர்ஸை அந்த கடையிலேயே நாங்கள் மீட் பண்ணிட்டோம். அது ஒரு பெரிய ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் மாதிரியே இருந்தது. ஸோ அவங்க வந்ததோடு நான் ஃபோனை தூக்கி வச்சுட்டு அவங்க கூட கதை பேசிகிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்களும் வர இருந்துட்டு லாஸ்ட் டைமில் ஷாப்பிங் போகிறோன்னு சொல்லிட்டு போனது எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்காகவே இருந்தது. ஆனால் சடனாக அவங்கள அந்த கடையில் மீட் பண்ணது எனக்கு ஒரு பெரிய ப்ளசண்ட்டாகவும் ஒரு சர்ப்ரைஸாகவுமே இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அன்றைக்கே எல்லோரும் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா எங்களோட பர்ச்சேஸை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இனி எங்களோட ஷாப்பிங் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த வீக்குக்கு தேவையான எல்லா திங்ஸுமே எடுத்துட்டேன். அதோட அங்கே வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நல்ல பச்சை பசேல்னு இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா ஃபிஷ், மட்டன், அன்னைக்கு ஸ்பெஷலாக ஒட்டக இறைச்சியுமே எடுத்திருந்தோம்.
இங்கே வந்த நாளைக்கு ஹஸ்பண்ட் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஒட்டக இறைச்சி நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு தான். ஸோ நாங்களுமே ஒவ்வொரு இடத்துலையுமே போகும்போது ஒட்டக இறைச்சி இருக்கான்னு கேட்போம். இப்போ தான் முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அப்போது நான் நினச்சிப்பேன், ஓகே நம்ம சாப்பிட வேண்டான்னு இறைவனே நினச்சிட்டா போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போயிடுவோம். ஆனால் அந்த ஷாப்பில் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஒட்டக இறைச்சி கிடச்சதுமே ஹஸ்பண்ட் வந்து நான் ஒரு வேலையில் இருந்தேன். நான் வந்து என்னோடய ஃபீல்டில் போய் திங்ஸை தேடி பார்த்துட்டு இருப்பேன். ஹஸ்பண்ட் வந்து இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க கம்பல்சரியாக என்ன தேவையோ அந்த மீட் எல்லாமே எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்களோட ஷாப்பிங்குமே முடிச்சுட்டு இனி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஷாப்பிங் பண்ணுறது கூட அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் நம்ம ஷாப்பிங் போய் வந்துட்டு அந்த பேக்ஸில் இருக்கிற ஒவ்வொன்றையும் எடுத்து அது அந்தந்த இடத்துல வைக்கிறப்போ தான் உண்மையாகவே பெரிய கஷ்டமாக இருக்கும். நம்ம அப்படி எடுத்து வைக்கலைனாலும் அந்த திங்ஸ் எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ வந்ததுமே இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டா தான் நாளைக்கு வந்து கொஞ்சம் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே கொஞ்சம் லேசினஸ் எல்லாம் பார்க்காம அந்தந்த திங்ஸை அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பேக்கில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே எடுத்து நான் கவுண்டர் டாப்பில் பரப்பி வச்சுட்டேன். ஷாப்பிங் பண்ணும்போது தெரியாத களைப்பு எல்லாமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த திங்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கும்போது தான் உண்மையாகவே அவ்வளோ களைப்பாக இருக்கும். கூடவே தம்பியுமே வந்திருந்தார். அதனால் அவரை நாளை காலையில் எழுப்பி அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு அனுப்பணுங்கிறதுக்காகவே எளியாக தூங்கணும்னு வேற நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம நினைக்கிறதோடு சரி, தியாவுமே வந்து அங்கிளோட விளையாடிட்டு ரொம்பவுமே எந்துவாக இருந்தா. அதனாலேயே வந்து என்னாலையும் தூங்க முடியல. சரி இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு தோசைக்கு மாவு போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு தோசைக்குமே மாவு போட்டு வச்சுட்டேன். ஸோ தம்பிக்கு காலையில் வந்து தோசையும் கட்டை சம்பளம் தான் போட்டு கொடுத்துருந்தேன். இப்போ நம்மளோட இந்த வேலையை எல்லாமே பார்த்து வச்சுட்டோன்னா காலையில் வரும்போது எல்லாத்தையும் அதோட பாஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டோன்னா விளக்கம் முடிஞ்சிடும். மோஸ்ட்லி நான் ஷாப்பிங் போயிட்டு வந்து முதல் பண்ணுற வேலைன்னு பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா நான்வெஜ்ஜை அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டோன்னா அடுத்த நாள் நம்ம காசு கொடுத்ததே வீணாயிரும். நான்வெஜ் எல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் போட்டதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாமே பாஸ்கெட்டில் போட்டு வெளியில் தான் வைப்பேன். மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுதான் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவுமே இருக்கும். இந்த பச்சை மிளகாய் எல்லாமே காம்பு கிள்ளி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேசியாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு இந்த பச்சை மிளகாவெலாம் வார மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே அது எல்லாத்தையுமே கவுண்டர் டாப்பில் பரப்பி வச்சுட்டு நாளைக்கு அதோட காம்பு எல்லாம் கிள்ளிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி அந்த பேக்லேயே இருந்துச்சுன்னா அது வந்து இந்த நீராவி ஃபார்ம் ஆகி உள்ளுக்குள்ளே வந்து வெந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனாலே இந்த மாதிரி காத்தோட்டமாக நம்ம பரப்பி வச்சிட்டோன்னா காலையில் பொறுமையாக எழுப்பி இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா எனக்கு பெரிய டாஸ்க் ஒன்றே இருக்குது. என்ன தான் நம்ம டயர்டாக இருந்தாலுமே தியா வந்து ரொம்ப எந்துவாக இருப்பாள். அவள் வந்து இனி தூங்க வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க். எல்லோரும் தூங்கினா தான் மேடமும் தூங்குவாங்க. ஸோ நாங்கள் முழிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோன்னா அவவும் எங்களோடு சேர்ந்து முழிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாள். ஸோ தூங்க மாட்டாள். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி எல்லோரும் அவங்க இடத்துக்கு ஆஜராகினா மட்டும்தான் அவளுக்கும் தூக்கம் வரும். ஸோ அப்படியே பழகிட்டா. அதனாலே எல்லோரும் தூங்கணும், அவள் தூங்குறேன்னா. இப்போ எனக்கு வந்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே நான் என்னோடய வேலையில் பார்த்துட்டு இருக்கும்போது அவவுமே எனக்கு பார்ட்னராக வந்து என்னோடய வேலையில் அவவுமே பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாள். ஃபைனலி நான் தூங்க போனால் மட்டும்தான் அவவுமே தூங்க வருவாள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இந்த சேனலில் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் கேஷுவல்ஸ் ஆஃப் ரிஷை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்கள் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறத என்னாலையுமே தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.